அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யார்ட்டையும் பழக மாட்டீங்க. பழகுனீங்கன்னாலும் அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூட போகக்கூடிய அமைப்புகள் இருந்து பல பேர் உங்களை ஏமாத்தின அமைப்புகள் இருந்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடியது நீங்கள் செய்த வேலைகள், நீங்கள் செய்த உதவிகள், அது வந்து போற்றப்படும். அடுத்த நிலை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நான் பாசமாக சொல்லுவேன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, எதிர்பாலினத்தினரிடம் வரக்கூடிய விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், சரிங்களா? கணவன்னா மனைவி தான், மனைவினா கணவன் தான். இந்த லெவலில் இருந்தால் நீங்கள் சேர்த்து வைத்த பணமும் நீங்கள் சேர்த்து வைத்த புகழும் நீங்கள் வந்து பறிபோகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த கேளிக்கைகள், அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி வந்துட்டார், அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், ஜனனகால ஜாதகமே பேசும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இந்த கோல்சார ரீதியான கிரகங்களோட உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியோட தன்மையும் தசாநாதன் புத்திநாதையும் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது இல்லாமல் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்த பல விஷயங்களுக்கு ரிவார்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் வரும்போது அந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கழிவு பாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கின் டிசீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களே, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு ரொம்ப ஜால்ரா போடுறாங்க அப்படின்னா, சூப்பர் சூப்பர் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்லாம் சொன்னால், எப்பயுமே நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் நேச்சரில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள கவனமாக பண்ணுறதும், இருட்டு இடங்களுக்கு கொஞ்சம் தனியாக போகாமல் இருக்கிறதும், இந்த மது அருந்தக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்த காரியங்கள் எல்லா விஷயங்களுக்குமே கடுமையான உழைப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதை செய்வார். ஆனால் தீய பழக்கத்துக்கு போனீங்கன்னாலோ, தவறான விஷயங்களுக்கு போனீங்கன்னாலோ, அது அப்படியே அட்வர்ஸாக மாறக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். சிவனடியார்களுக்கு எவ்வளோ நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ, நந்தீஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது வரும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற நேச்சரை கொஞ்சம் மாற்றிட்டு, சரி இப்படியும் இருக்கலாமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமே அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நல்லதை செய்வார் அப்படிங்கிறத எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க.